அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துல இருந்து உங்களுக்கெல்லாம் இந்த பதிவு. இப்போ நம்ம ஆலயத்துல ஆஷாட நவராத்திரி துன்பங்கள் தீர்றோம் அப்படின்னும் போது அன்னை வராகிய கட்டாயம் வழிபாடு பண்ணணும். ஆனா அப்படி வழிபாடு பண்ணக்கூடிய ஆஷாட நவராத்திரி 10 நாட்களும் பார்த்தீங்கன்னா வாழ்வுல வரக்கூடிய துன்பங்களும் சவால்களும், அதே நேரம் பஞ்சமும், கடன் பிரச்சனை, வேலை இல்லாத திண்டாட்டம், எதிரிகள் தொல்லை, உடல்நல கோளாறு, மனநலம் சார்ந்த பிரச்சனை, உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன எல்லோருக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நவராத்திரி. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய குருவாகப்பட்ட அதாவது பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகளுடைய அருளாசையும் அவருடைய அனுகிரகமும் என்னன்னைக்குமே இந்த மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி சேர்த்தத்திற்கு பரிபூர்ணமா உண்டு. அவருடைய அந்த அருளானைக்கிணங்க, அவருடைய உத்தரவுக்கிணங்க, அவருடைய அன்பான வேண்டுகோளுக்கிணங்க பக்தர்களுடைய துன்ப துயரங்கள் தீர்க்கறதுக்கு பல விஷயங்களை இந்த இடத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளும் அவருடைய வார்த்தைகளுக்கு மறுசொல் இல்லாம எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னா, குரு வருளும் உண்டு, திருவருளும் உண்டு. குரு பார்க்கில் கோடி நன்மை, குருவருள் இருந்தால்தான் திருவள்ளுவர் எண்ணக்கூடிய தெய்வத்தின் அருள் நம்மளுக்கு பரிபூர்ணம். அப்படிப்பட்ட குருவின் துணையை கொண்டு பல விஷயங்களை பண்றதுனால இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய துன்ப துயரங்கள் அடுத்த நிமிஷமே களையக்கூடிய அற்புதத்தை நம்ம உணர முடியும். இப்போ நீங்க எல்லாருமே இந்த ஆஷாட நவராத்திரில கண்டிப்பா நம்ம ஆலயத்துல உங்களால முடிஞ்ச நெய்யோ, மூலிகையோ, திரவியங்களோ, அது மட்டும் இல்லாம பழங்கள், பூக்கள், அது மட்டும் இல்லாம உங்களுக்காக அற்புதமான சங்கல்பங்கள், அற்புதமான பிரசாதங்கள் இதெல்லாம் நம்ம அனுப்ப போறோம். நேர்ல வந்து இதை கண்டுகளிக்கலாம். வர முடியாதவங்கள நீங்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரசாதங்கள் எந்த குறையும் இல்லாமல் இந்த 10 நாளும் உங்களுக்கு சங்கல்பம் செய்து அனுப்புறோம். அதாவது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது ஆன்றோடு வாக்கு. திக்கெட்டு போயிருக்கிறோம்ப்பா, தெய்வம் மட்டும்தான்ப்பா நம்மளுக்கு துணை. தினமும் நம்ம இறைவனை வணங்கணும், பூஜிக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பூஜிக்க இயலாதவர்கள் கூட சில விசேஷ நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு இதுல கலந்துக்கும் போது கண்டிப்பாக அனைத்துமே வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. குறிப்பாக ஆஷாட நவராத்திரி வந்து வாராகி நவராத்திரின்னு சொல்லுவோம். இது ஆனி மாசம் அமாவாசை அடுத்து வரக்கூடிய பிரதமை தினத்துல தொடங்கி நவமி வரலையான நாட்களே ஆஷாட நவராத்திரி. இதுல வாராகிய கொண்டாடுறது அதாவது வந்து ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மன் வந்து சப்த மாதர்களில் ஒருவர். அன்னை லலிதா பரமேஸ்வரியினுடைய சேனைகள்ல தளபதியா திகழக்கூடிய இந்த அம்பாள், இவளுக்கு தண்டனின்ற ஒரு திருநாமமும் உண்டு. இந்த அம்பாள் கிட்ட நம்ம சரண அடைஞ்சிட்டோம்னா நம்ம துன்ப துயரங்கள் எல்லாமே வந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். சகல சௌபாக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவ, பகைவரே இல்லாம ஆக்கக்கூடியவ. அது மட்டும் இல்லாம இந்த அம்பாளுடைய ஒரு தன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து இந்த வார்த்தைக்கு சொந்தம். இந்த தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடத்துல மட்டும்தான் இதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல நாம வாராகிக்கு அன்போடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாராகி வாராகி என்றே மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி எனும் என் தாய். வாராகி அம்மா தாயே அப்படின்னு நம்ம கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த அம்பாளுடைய தன்மை வந்து கண்டிப்பாக நமக்கு எந்தவித குறையும் இல்லாம அனுகிரகத்தை தரக்கூடியது. குறிப்பாக பஞ்சமி நாள்ல அம்பாளை வணங்கிறது ரொம்ப உசிதமானது அப்படின்றது சொல்லக்கூடியது. நம்முடைய ஆசிரமத்துல பலவித திரவியங்களை கொண்டு அற்புதமான மகா மந்திரங்களை கொண்டு யாகம் செய்யறதுனால உங்க அனைவருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அருளாசைகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
உங்களுடைய துன்ப துயரங்கள் பறந்தோடும். அது மட்டும் இல்லாம வர முடியாதவர்களுக்கு 10 நாள் சங்கல்பத்தை நானே முன்னின்று செய்கிறேன். குருவருளும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். திருவருளும் கண்டிப்பா இருக்கும். அதாவது இறைவனை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மளை நோக்கி பல அடி எடுத்து வைக்கிறா. அப்படின்னும் போது நம்ம எத்தனை அடிகள் முன்னோக்கி செல்லணும். இது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இறைவனை தவிர்த்து மற்றொருவர்களால் நம்ம துன்பத்தை தீர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில இந்த ஆலயத்துல உங்க அனைவருடைய நலம் வேண்டி குருநாதரும் சரி நானும் சரி இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும் உங்களுக்காக பிரார்த்தனைகளை மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அனைவரும் ஆலயத்துக்கு வாங்க. அம்பாளுடைய அருளை பரிபூர்ணமா பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட கவலைகளை போக்குங்க. அதாவது தனக்காக வாழக்கூடிய உலகத்தில் பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அற்புதமான ஆலயம் நம்ம தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரம். அப்படிப்பட்ட ஆலயத்துல உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அந்த அம்பாளை அனைவரும் தரிசனம் பண்ணுங்க. அம்பாளின் அருளை பரிபூர்ணமா பெறுங்க. ஜெய் சாய்ராம்.